ஹலோங்க, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இது சண்டே எடுத்த விலாகுங்க. சண்டே கிரில் டே. எங்கே போயிருந்தோம், என்னெல்லாம் பண்ணோம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் இருக்க போகுது. எப்போதுமே சம்மர் அப்படின்னு ஆரம்பித்தாலே கிரில்லு வந்து கண்டிப்பாக இருக்கும். ஸோ ரொம்ப வந்து இந்த மாதிரி வின்டரில் வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டு வெளியில் போகும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க. இப்போ வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா கார்ன் வந்து எல்லா இடத்துலையும் போட்டுட்டாங்க. அது வந்து முளைச்சி வந்துட்டு இருந்தது. ஃபுல்லாகவே இங்கே வந்து கார்ன் தான் இருக்குங்க. எங்களோட வீட்டில் இருந்து அங்கே போகிறதுக்கு 20 மினிட்ஸ் கிட்ட ஆகுங்க. முன்னாடி வீடியோலாம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா தெரிஞ்சிருக்கும். கோமரலா பார்க் அங்கே தாங்க. ஸோ அங்கே வந்து நல்லா இருக்க மாதிரி இருக்கும் எப்போதுமே. ஸோ மோஸ்ட்லி வந்து அந்த ஷெல்டர் வந்து நம்ம புக் பண்ணணும் முன்னாடியே, ஒரு 2 வீக்ஸ் முன்னாடியே, இல்லைன்னா கிடைக்காது. ஏன்னா வெதர்லாம் நல்லா இருக்கு இல்லையா? ஸோ எல்லோரும் புக் பண்ணிவிடுவாங்க. ஒரு சில ஷெல்டர் பார்த்திங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் அந்த மாதிரி இருக்குங்க. நாங்கள் வந்து இது முன்னாடி புக் பண்ணிட்டோம். எப்போதுமே சம்மர் ஆரம்பித்த உடனே இந்த மாதிரி வந்து கிரில் பிளான் ஃபஸ்ட்டு போகுங்க. ரொம்ப அழகாக இருந்தது வெதருமே பார்த்திங்க அப்படின்னா அன்றைக்கி. ரொம்ப ஹாட்டாகவும் இல்லாமல் ரொம்ப கூலிங்காகவும் இல்லாமல் அப்படியே இருந்தது. மைல்டாக ரொம்ப அழகாக இருந்துச்சு அந்த வெதரு. நீங்கள் என்ன பண்ணீங்க இன்னைக்கு? Welcome to China Airlines. Today we're going to crash. We're going to heaven. Walk away. அத தூக்கு போறீங்களா? சரி, சேர்ந்து வந்து அத டேக் பண்ணலாம். ஒத்தையா ஏறிட்டு வந்துறோம்ல. வேலை கொடுக்கல. தள்ளி விடுங்க. அங்க இருந்து தள்ள முடியும். இப்போ வந்து 2 பேர் இது தூக்குவாங்க, கேஸ் நாங்கள் வந்து ஒரு 18 ஃபேமிலியாக 20 ஃபேமிலியான்னு தெரியலங்க. கிட்டத்தட்ட ஒரு கிட்ஸோடு சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 60லேருந்து 70 பேர்கிட்ட இருப்போம். அதனால வந்துட்டு கிரில்லு வந்து 3 கிரில்லு வந்து எடுத்துகிட்டு போயிட்டோம். அங்கேயும் இருக்குங்க. பட் எப்போதுமே நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா எடுத்துகிட்டு போயிடுவோம் இங்கேருந்து. அப்போ தான் வந்துட்டு அங்கே போய் க்ளீன் பண்ணி அந்த மாதிரி இல்லாமல் உடனே போனோமா, தூக்கி வச்சோமா, கிரில்ல போட்டோமா அப்படின்னு வந்து போயிடும். ஸோ நிறைய ஃபேமிலி அப்படிங்கும்போது கிரில்லு வந்து ஒரு பாக்ஸ் பத்தாது. ஸோ அதனால 2 கிரில் பாக்ஸ் இருந்தது. நான் லாஸ்ட்டு ஷார்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணியிருப்பேன் இல்லையா, ஒரு கிரில் பாக்ஸ் வந்து வாங்கியிருக்கோம் வீட்டுக்கு அப்படின்ட்டு. ஸோ அந்த கிரில் பாக்ஸையும் எடுத்துகிட்டு போயிட்டோம். அதில் வந்துட்டு ப்ரான் மட்டும் போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ இதுதாங்க அந்த கிரில் பாக்ஸு. ஸோ இதில் தான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த காயிலுக்கு மேலே வைக்கிறது பார்த்திங்க அப்படின்னா நான் அந்த ஒரு ஷீட் மாதிரி இருக்குது, அதை ரிமூவ் பண்ணாமல் போட்டுட்டோம். கொஞ்சம் வேலை இழுத்துருச்சு, அதை எடுத்துட்டு அதுக்கப்புறமா தாங்க போட்டோம். சரி, எல்லாரும் வந்துட்டே இருந்தாங்க. நான் என்ன பண்ணேன்னா, சரி ஃபஸ்ட்டு கிரில்ல போட்டு விட்டுருவோம், அதுக்கப்புறமா அப்படியே இதாகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் கிருப்பாவும் ஸ்டார்ட் பண்ணிட்டோங்க. ஏன்னா அதுக்கப்புறம் வந்தீங்க அப்படி பார்த்தீங்க அப்படின்னா கொண்டுட்டு வர அப்படியே போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னுட்டு. ஃபஸ்ட்டு இந்த கிரில் தான் எடுத்துகிட்டு போயிருந்தோம். அதனால இந்த கிரில்ல ஸ்டார்ட் பண்ணணுங்க. ரொம்ப ஜாலியாக இருக்குங்க. நம்ம வந்துட்டு இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் எப்போதுமே. ஏன்னா வந்துட்டு நம்மளை விட கிட்ஸு தான் வந்து நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. அது அவுட்டோர்லங்கும் போது நல்லா ஃப்ரீயாக இருக்கும். லைட்டாக குளிர்ற மாதிரி இருந்துச்சு. வெதர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சில்லுன்னு இல்லை, லைட்டாக குளிர்ற மாதிரி இருந்ததா. ஸோ அதனால எல்லாரும் இந்த கிரில் பாக்ஸை கிட்ட தான் வந்து சுற்றி நின்றுட்டு இருந்தாங்க. அப்படியே கதகதப்பாக இருக்க மாதிரி இருந்துச்சுங்க. கிருப்பா பார்த்தீங்க அப்படின்னா ஹரியாலி சிக்கன் போட்டுட்டு இருந்தாங்க. நான் வந்து நார்மல் தந்தூரி சிக்கன் போட்டுட்டு இருந்தேன். ஸோ எல்லாரும் வந்து எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறமா மறுபடியும் நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுங்க. வெஜ் மேரினேஷனுக்கு பைனாப்பிள் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. யாரும் அந்த பைனாப்பிளை கிரில்லெல்லாம் போடலைங்க, அப்படியே சாப்பிட்டுட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருந்துச்சு. வெஜ்ஜு வந்து மோஸ்ட்லி யாரும் லைக் பண்ண மாட்டாங்க அப்படின்னு நினச்சோம். பட் வெஜ்ஜுமே இந்த டைம் வந்து ஃபுல்லாக காலி ஆகிடுச்சு. எல்லாருக்கும் அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு. மேரினேஷன் சூப்பராக இருந்தது. எல்லாருமே வந்து மேரினேஷன் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. எல்லாரும் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த சீட்டை வந்து எடுக்காமல் போட்டுட்டோம். அது ஒரு 1க்கு 4 வேலை வச்ச மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை தான் இப்போ எல்லாரும் சேர்ந்து அதை எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் போடலான்ட்டு. கிட்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா விளையாடிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் கேம்ஸ் எல்லாம் வச்சுருந்தோம். ஸோ அதெல்லாம் இருந்தது. சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் என்ன பிளான் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, ஒன்லி பார்த்திங்க அப்படின்னா கிரில்லு, ஒயிட் ரைஸ், ரசம், சிம்பிளாக வந்து அந்த ஃபுல் டே பார்த்திங்க அப்படின்னா கிரில்லு தாங்க. ஸோ அப்போ தான் வந்து ரொம்ப ஹெவி கூடாது அப்படிங்கிறதுக்காக பிளான் பண்ணியிருந்தோம். ஏன்னா கிட்ஸு சப்போஸ் ரைஸ் இந்த மாதிரி கேட்கும்போது
ஸோ சிம்பிளாக வந்து ஒயிட் ரைஸும் ரசமும் வச்சுருந்தோம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா வெஜ் மேரினேஷனுக்கு என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா மஷ்ரூம், பன்னீர், அப்புறமா பார்த்திங்க அப்படின்னா கேப்சிகம் இது வந்து வச்சுருந்தாங்க. இந்த சைடு வந்துட்டு மேரினேஷனுக்கு பார்த்திங்க அப்படின்னா ப்ரானும் வந்து நிறைய இந்த டைம் வந்து ப்ரான் தான் நிறைய போட்டிருந்தோம். ஏன்னா லாஸ்ட்டு கிரில்லில் வந்துட்டு எல்லாருக்கும் வந்து கரெக்டாக இல்லை அப்படிங்கிறனால இந்த டைம் வந்து ப்ரான் மேரினேஷன் கொஞ்சம் அதிகமாகவே இருந்துச்சு. ப்ரான் பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக பண்ணிட்டு வந்திருந்தாங்க. டேஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எல்லா கிரில்லுமே எல்லாருமே இன்வால்வ்மெண்ட் எடுத்து நான் கொஞ்சம் நேரம் பண்ணுறேன், நீங்கள் கொஞ்சம் நேரம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் மாற்றி மாற்றி போட்டுட்டு, அதான் சொன்னேன் இல்லையா, லைட் குளிராக இருந்துச்சு. எல்லாரும் இந்த கிரில் பாக்ஸை சுற்றி தான் நின்றுட்டு இருந்தாங்க, கொஞ்சம் இதமாக இருக்குது அப்படின்ட்டு. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா மலர் வந்தாங்க. ஏன்டா நீ லேட்டாக வந்த அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். டே என்னால் முடியலடா அப்படின்னாங்க. முடியலடானாலும் நீ சீக்கிரம் வந்திருக்கணும்லடா, உனக்கு சோறு கிடையாதுடா அப்படின்னு சொல்லி சும்மா வந்து சண்டை போட்டுட்டு இருந்தேன். முடியல, அதனால தான் கொஞ்சம் டிலேவாக வந்தேன் அப்படின்ட்டு. ஏன்னா அதுக்கு முன்னாடியே போட்டு எல்லோரும் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதான் மலர்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கேங்க. ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. ஸோ உங்களுக்கும் ஒரு ஐடியா கிடைக்கும் எந்த மாதிரிலாம் சிக்கன் வந்து மேரினேஷன் பண்ணிட்டு வந்திருந்தாங்க அப்படின்னா, நார்மல் மேரினேஷன் அஸ் யூஷுவல் நம்ம எப்பயும் பண்ணுற மாதிரி தந்தூரி மேரினேஷன் கொஞ்சம் நிறையவே இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஹரியாலி சிக்கன் சொல்லுவோம் இல்லையா, நம்ம இந்த மின்ட்டு அதெல்லாம் போட்டு பண்ணுவாங்க. அடுத்து சுஷ்மிதா வந்து பண்ணியிருந்தாங்க ஆப்கானி மேரினேஷன் ஏதோ ஒன்று சொன்னாங்க. இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான மேரினேஷன் கொண்டு வந்திருந்தாங்க. அதே மாதிரி ப்ரானுக்கும் தான் மேரினேஷன் பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொருத்தர் வேறு வேறு விதத்தில் வந்து பண்ணியிருந்தாங்க. சில பேர் வந்து கறி லீவ்லாம் போட்டு மேரினேஷன் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கு சைடுக்கு பார்த்திங்க அப்படின்னா சட்னியும் வந்து லைட்டாக வந்து அந்த மின் சட்னியும் பண்ணிட்டு வந்திருந்தாங்க. பைனாப்பிள் அந்த மாதிரி நிறைய கிட்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா கிட்ஸ் இருக்காங்க அப்படிங்கிற நம்மளால் அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஸ்பைசி லெவலில் வந்து கூட்டவோ குறைக்கவோ பண்ணிக்கலாம். நான் டீட்டெயில்டாக மேரினேஷனும் வந்து எடுத்திருக்கேன்னு நினைக்கிறேன். லாஸ்ட்டு வீடியோக்கு முன்னாடி வீடியோவில் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன். நான் வந்து ப்ரான் மேரினேஷன் தான் வந்து எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து சுஷ்மி எடுத்துகிட்டு வந்ததுன்னு நினைக்கிறேங்க. நிறைய பேர் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. எல்லாரோட சிக்கனுமே பார்த்திங்க அப்படின்னா மேரினேஷனுமே சூப்பராக இருந்தது, நல்லா இருந்துச்சு. சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இல்லையா, இப்போ தான் ஃபஸ்ட்டு கிரில்லு போட்டிருக்கோம். அடுத்தடுத்து பார்த்திங்க அப்படின்னா வெளியில் அவுட்டோரில் தான் போய் பிளான் எல்லாம் நிறைய இருக்கும். ப்ரான் வந்து இப்படி போட்டது தான் தெரிஞ்சிச்சுங்க, எல்லோரும் தூக்கிட்டு போயிட்டாங்க. ஸோ அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருந்தது எல்லாமே. ப்ரானும் சரி வெஜ்ஜும் சரி எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. எல்லாரோட பங்குக்கு நாங்களும் பண்ணுவோம் அப்படின்ட்டு எல்லோரும் வந்திருந்தாங்க. அவங்கவுங்க சாப்பிட்டாங்க. அப்புறமா வந்து கொஞ்சம் நேரம் பார்த்திங்க அப்படின்னா போட்டாங்க, நீங்கள் போய் சாப்பிடுங்க நாங்கள் போடுறோம் அப்படின்ட்டு எல்லோரும் வந்து நிறைய வந்து ஹெல்ப்பெல்லாம் பண்ணாங்க. ஸோ அதான் சொல்லிகிட்டு இருக்கேன். இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து இந்த சைடு வந்து ப்ரான் மேரினேஷன் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு அவங்க 2 பேரும் நின்றுட்டு இருந்தாங்க. லக்ஷ்மியும் அண்ணாவும் 2 பேரும் வந்து நின்று பார்த்துட்டு இருந்தாங்க. நாங்கள் ஃபைனலாக போயிட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்து அதுக்கப்புறம் வந்து நாங்கள் சாப்பிட ஆரம்பித்தோங்க. அடுத்து வந்து ஸ்டிக்கில் வந்து கொஞ்சம் குத்த வேண்டியதெல்லாம் இருந்துச்சு ப்ரானு. நானும் அண்ணாவும் சேர்ந்து வந்து ப்ரான் வந்து குத்தி வச்சுட்டு இருந்தோம். ஏன்னா அவங்களுக்கு யூஸாக இருக்கும் அப்படின்ட்டு, கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும் இல்லையா, அதனால. ஸோ இப்படி தாங்க அந்த டே பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஜாலியாக எல்லாரு கூடயும் போச்சு. இவங்க இந்த சைடு அடுத்து சுஷ்மி எடுத்துக்கிட்டாங்க, நான் பண்ணுறேன் அப்படின்ட்டு அவங்க எடுத்தாங்க. அடுத்து நாங்கள்லாம் கேம்ஸ் எல்லாம் விளையாடலாம் அப்படின்ட்டு போயிருந்தோம். கிட்ஸுக்கு பார்த்திங்க அப்படின்னா அந்த சாக்கு நம்ம ஊரில் சொல்லுவோம் இல்லையா, அந்த சாக்கு போட்டின்ற மாதிரி அது, அப்புறமா வந்து கயிறு இழுக்கிறது, இந்த மாதிரி நிறைய வந்து கேம்ஸ் இருந்தது. அப்புறமா வந்துட்டு கொஞ்சம் ரீல்ஸ் எல்லாம் எடுத்தோம். அந்த ரீல்ஸை தான் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக அப்பப்போ வந்து போஸ்ட் பண்ணிகிட்ருக்குறோம். எங்களுக்கும் பார்த்திங்க அப்படின்னா கயிறு இழுக்கிற போட்டியெல்லாம் இருந்துச்சு. எனக்கும் மலருக்கும் வைங்க அப்படின்ட்டு சும்மா வந்து ஃபன் பண்ணி வந்து விளையாடிட்டு இருந்தோம். நல்ல ஜாலியாக இருந்ததுங்க. பாருங்கள், நீங்களும் கண்டிப்பாக இந்த விலாகும் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எங்கே போனாலும் நம்மளுக்கு ஒரு மெமரிஸ் என்ன அப்படின்னா அந்த பிக்சர் எடுக்கிறது தான் கண்டிப்பாக. ஸோ இல்லையா, ஸோ பிக்சருக்கு நிற்க வைக்கிறதுக்குள்ளே போதும் ஆகிடுச்சு. நம்ம நின்னா கிட்ஸ் வர மாட்டாங்க, இவங்க நின்னா அவங்க வர மாட்டாங்க அப்படின்னு ஃபைனலாக பார்த்திங்க அப்படின்னா குரூப் ஃபோட்டோ எடுத்துகிட்டு அடுத்து கேம் ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. நெக்ஸ்ட்
மலர் தாங்க வின் பண்ணாங்க இந்த கேமில். எனக்கு சிரிப்பு தாங்க முடியல. நான் அங்கேயே நின்றுட்டேன். அதுக்கு மேலே வந்து என்னால் போக முடியல. ஐயோ சிரிப்பு அடக்க முடியலடா சாமி அப்படின்னு சொல்லிட்டு என்னால் குதிக்கவே முடியல. மலர் தான் வின் பண்ணாங்க இந்த கேமில். இப்போ கூட நினச்சா சிரிப்பு வருது. ஆ ஆ த்ரீ டூ ஒன் ஸ்டார்ட். பிடிக்கடா பிடிக்கடா. ரெடியா? லூஸ் விடுங்க லூஸ் விடுங்க. ஓகே 3 2 1 ஸ்டார்ட். மேட்ச்டா. ஃபைனலி டீ இல்லாமல் எப்படி? ஸோ டீ தான் வந்து போட்டுட்ருக்குறாங்க. இன்றைக்கி நான் போடலை, நான் ரீல்ஸ் எடுக்கலான்னு போயிட்டேன். ஸோ சுஷ்மி வந்து வேறு யாரோ போட்டுட்டு இருந்தாங்களா, அதனால நான் வாங்கி நான் போட்டுட்ருக்கேன் அப்படின்ட்டு சுஷ்மியும் கையிலக்காவும் போட்டுட்ருந்தாங்க. ஸோ டீயை குடிச்சிட்டு அப்புறம் என்ன வீட்டுக்கு தாங்க. அப்புறம் சும்மா இல்லை, எல்லோரும் வந்து கிரில் பாக்ஸை க்ளீன் பண்ணணும், அந்த வேலையை பார்த்தாங்க. எல்லாருமே க்ளீனப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் போனாங்க. அதுக்கப்புறம் நாங்களும் சும்மா இல்லை, செகண்ட் ரவுண்டு பார்த்தீங்க அப்படின்னா டீயை சூடு பண்ணி குடிச்சிட்டு ஒரு 4-5 ரீல்ஸ் எடுத்துகிட்டு தான் அங்கேருந்து கிளம்பினோம். அங்கேருந்து கிளம்பும்போது டைம் வந்து 7 ஆயிடுச்சுங்க. ஏன்னா நெக்ஸ்ட் டே லீவு அப்படிங்கிறனால டிலேவாக தான் கிளம்பணும். கண்டிப்பாக அந்த விலாகும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பாய் பாய். இந்த விலாகும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேங்க. பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.